நம்மளை விட்டு ஒழிச்சிட்டோம்னா அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 3வது வசனத்தை படிங்க. ஆமென். 2 பேதுரு 1 பேதுரு 2:3. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். பாருங்க, இதெல்லாம் ஒழிச்சாதான் நீங்க என்ன செய்ய முடியும்? வளர முடியும். எல்லாம் சொல்லுங்க, என்ன செய்யணும்? எத்தனை பேருக்கு வளரணும்னு ஆசை இருக்குது? அல்லேலூயா. ஒரு குழந்தை இருக்குன்னா அது வளரணும்னு நினைக்கணும், அப்படிதானே? இவ குட்டியை உட்கார்ந்து இருக்கா, அவ வளர்ந்துட்டே இருக்கா, வளர்ந்துட்டே இருக்கா, இன்னும் வளரணும்னு ஆசை இருக்கு, அப்படிதானே? என்னைக்குமே சின்ன பிள்ளையா இருக்கணும்னு யாராவது நினைப்பீங்களா? இல்ல. என்னைக்கு நான் வளருவேன், என்னைக்கு நான் பெரிய ஆளாவேன், என்னைக்கு நான் உயர்ந்த அந்தஸ்துல வருவேன், வளரணும் அப்படின்னு எல்லாரும் விரும்புகின்றோம். அதே போல ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம என்ன செய்யணும்னா வளரணும். என்ன செய்யணும்? ஆமா, வளரணும். என்னைக்குமே என்ன செய்யக்கூடாது, ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆயிட்டு, 20 வருஷம் ஆயிட்டு, 30 வருஷம் ஆயிட்டு, இன்னும் நான் யாருதான்? இன்னும் நான் யாருதான்? குழந்தை. இன்னும் என்னால என்ன செய்ய முடியாது? சத்தியத்துல நடக்க முடியாது, என்னால சத்தியத்துல நிற்க முடியாது, இயேசுவுக்காக செயல்பட முடியாது. அப்பப்போ நடக்க, சத்தியத்துல நடக்க, அப்பப்போ என்ன செஞ்சிடறேன்? பாவத்துல விழுந்துறேன். விழுந்து 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 எழுந்து விழுந்து எழுந்து இப்படியே நடந்து போனோம்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியாது. ஹalleluya. இன்னைக்கு காலை நேரத்தில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும், தேவனுக்கேற்ற வளர்ச்சி அடைய வேண்டும், தேவனுடைய காரியங்களில் நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது பாருங்க. சில பேர் 20 வருஷம் சபைக்கு போவாங்க, ஆனா ஜெபம் பண்ண தெரியாது. என்ன தெரியாது? ஜெபம் பண்ண தெரியாது. 20 வருஷம் சபைக்கு போவாங்க, வேதத்தை படிக்க தெரியாது. வேதத்தை படிக்க சொன்னா தப்பு தப்பா படிப்பாங்க, தப்பு தப்பா படிப்பாங்க. ஆமா, இன்னைக்கு ஊழியம் செய்கிற அநேகர் கூட வேதத்தை தப்பு தப்பா படிக்கிறாங்க. எப்படி தப்பு தப்பா படிக்கிறாங்க? காரணம் என்ன? அவர்கள் இன்னும் வளரவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு காலை நேரத்தில் எனக்கு அன்பானவர்களே, நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். வளர்ச்சி அடையணும்னா நாம என்ன செய்யணுமா? அந்த 3வது வசனத்திலே சொல்லுகின்றார். அந்த வசனத்தை திரும்ப படிங்கம்மா. நீங்கள் ரட்சிப்புக்கென்று வளரும்படி, நீங்கள் ரட்சிப்புக்கென்று வளரும்படி. உங்க பைபிள்ல அப்படி இருக்கோ? சரி, அப்படியே எங்க பைபிள்ல அப்படி இல்ல. நீங்கள் வளரும்படி, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, நாம் வளரணும்னா என்ன செய்யணுமா? புதிதாய் பிறந்த குழந்தையை போல. ஒரு குழந்தை புதுசா பிறந்திருக்கு, இன்னைக்குதான் பிறந்திருக்கு வைங்க, அது என்ன செய்யும்? அது என்ன செய்யும்? எப்போ தாய் தனக்கு பால் கொடுப்பான்னு அது தேடும், அப்படிதானா? குழந்தை என்ன செய்யும்? அழும். அழுத உடனே தாய் பால் கொடுத்த உடனே அது குடிச்சிட்டு என்ன செய்யும்? அமைதியா இருக்கும், அப்படிதானா? இன்னைக்கு பாருங்க, அங்க பேதுரு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருங்கள். பாருங்க, வேதத்தின் மேல நம்ம எவ்வளவு வாஞ்சையா இருக்கிறோமோ அதுதான் நம்மள வளர பண்ணும். அல்லேலூயா. வேத வசனங்களை வாசிக்க வாசிக்க அதுதான் நம்மள என்ன செய்யும்? வளர பண்ணும். எத்தனை பேர் வேதத்தின் மீது வாஞ்சையா இருக்கிறோம்? கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேதத்தை அதிகமா வாசிக்கணும். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்க. யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயிலிட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி. நீ கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய். இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். பாருங்கள், வேதம் என்ன சொல்லுகிறது? இங்கே ஆண்டவராகிய தேவன் யோசுவாவுக்கு சொல்லுகின்றார், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரிய
பிரியாதிருப்பதாக. அல்லேலூயா. நம்ம வாயில என்ன இருக்கணும்? வாயில என்ன இருக்கணும்? எல்லாரும் சொல்லுங்க. யார் சொல்ல மாட்டீங்க? இல்லையா? நம்மகிட்ட வாயில என்ன இருக்கணும்னா வசனம் இருக்கணும். யாருடைய வாயிலே வசனம் இருக்கிறதோ அவங்க வாயில விசனம் இருக்காது. அவங்க வாயில கோபமான வார்த்தைகள் இருக்காது. இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை நம்ம இருதயத்துல வைத்து வைக்கணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அதை இருதயத்துல நான் வைத்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு அநேகருடைய இருதயம் லௌகிக கவலைகளால் நிறைந்திருக்கிறது. உலக பிரகாரமான கவலைகளால் நிறைந்திருக்கிறது. இன்னைக்கு அந்த கவலை எல்லாம் நாம போய்கிட்டு நம்முடைய இருதயத்துல தேவனுடைய வார்த்தையை கொண்டு புல்பில் நிரப்பி வைக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்துல தேவனுடைய வார்த்தை நிரப்பி இருக்கணும். நம்முடைய இருதயமாகிய பானையில தேவனுடைய வார்த்தை இருக்கும் பொழுது நாம் பேசும்